வந்து கூடுதலாக இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு தான் முதல் ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ண வழிகிட்டாங்க. அதோட பிறகு ஸ்கூல்ஸ்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் அந்த ஸ்கில்ஸை வந்து கொடுக்க வழிகிட்டவ. அப்புறம் அதுக்கு பிறகு தான் அதுண்ட அந்த தேவை வந்து அவங்களுக்கு விளங்கி கொண்டது. ஸோ தே கிரியேட் அ பிளாட்ஃபார்ம். அதை வந்து எல்லாரும் பாயக்கூடிய மாதிரி இப்போ டெக்னாலஜி நல்லா இருக்கிறபடியால் அதை வந்து க்ளவுட் பேஸ்டில் கொண்டு வந்துக்கணும். அதாவது இன்டர்நெட்டில் க்ளவுட் பேஸ்டுன்னு சொன்னால் அதில் வச்சு நீங்கள் இன்டர்நெட்டில் வச்சு அந்த டிசைன் டூலை பாவிக்கலாம். நான் இதேன்னு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த வளமையாக இவ்வளோ காலம் இருந்த இந்த டிசைன் டூல்ஸ் வந்து இந்த க்ரியேட்டிவ் டிசைன்ஸ் டூல்ஸ் நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ண கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் டூல்ஸ் இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து காலங்காலமாக வந்து ஒரு பவரான ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு சிஸ்டம் வேணும் உங்களுக்கு பாவிக்கிறதுக்கு. ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் வரும். நார்மல் கம்ப்யூட்டரை விட ஒரு வெரி ஹை அட்வான்ஸான கம்ப்யூட்டர் இருந்தால் தான் அந்த டிசைனிங் டூல்ஸில் வந்து பாயக்கூடியதாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அது இந்த மெமரி அது இந்த ரீசோர்ஸ் எல்லாம் கணக்கு அது தேவைப்படும். அப்போ இதுக்கு வந்து அப்படி இல்லை. இது வந்து க்ளவுட் பேஸ்டுன்னா ஆன்லைன்லேயே வேலை செய்யும். அப்போ உங்களோட கம்ப்யூட்டர்ன்ற கெப்பாசிட்டி எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருக்கும் பண்ணல. ஒரு ஸ்டாண்டர்டான கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் இதில் பாய்க்கலாம். ஏன்னா அது வந்து க்ளவுட்டில் ரன் பண்ணுது. அதாவது இன்டர்நெட்லேயே இந்த டூல் வந்து ரன் பண்ணுது. ஸோ அது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கும் அடுத்த லேயராக வந்து இப்போ இந்த ஏஐ வரைக்கில் இந்த ஏஐயோடைய வந்து இன்டகிரேட் பண்ணிடணும். அப்போ அந்த ஏஐயில் இருக்கிற முழு ஃபீச்சர்ஸை இந்த கேன்வாவோட இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பற்றி தான் நாங்களே பார்ப்போம். ஓகே, நான் இல்லை ஒரு ஸ்லைட் ஒன்று நான் சும்மா உங்களுக்கு ப்ரெசன்டேஷனை காட்டுறதுக்காண்டி ஒரு ஸ்லைட் ஷோ ஒன்று செய்கிறேன். அப்புறம் இந்த முடிகிற நேரத்தில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனும் செய்து காட்டுறேன். உண்மையான சொத்து நோயில்லா வாழ்வு என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று புதன்கிழமை 20ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். UK நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானம் யோகா மாஸ்டரால் நடாத்தப்படும். சொற்பொழிவு டிஜிட்டல் டிசைன் வித் கன்வா திரு லோகநாதன் வேலாயுத பிள்ளை அவர்களால் நடாத்தப்படும். அவரை ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அறிமுகப்படுத்துவார். கேள்வி பதிலின் பின்பு 9:30 மணி அளவில் நிறைவு செய்ய உங்கள் ஒத்துழைப்பை காத்திருக்கின்றோம். இப்போது இந்த தளத்தை தியானம் செய்யுமாறு நடராசர் ஜெகநாதன் அவர்களை வேண்டுகின்றேன். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். Good evening everyone. In a short while we shall conduct meditation for up to 30 minutes. Thank you for joining to participate with us. It is known that sleep offers respite for our body and to refresh it. Likewise, meditation offers respite for our mind and would refresh. தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். எமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். தியானம் செய்ய தயாராகவும். Before starting meditation, consume some lukewarm water and place the remainder beside you. If this water does
extract the energy from the universe during our meditation. Consuming it will enhance the benefit we receive from the universe. Now we shall get ready for the meditation. Sit on a comfortable chair or on the floor in lotus position. Place your spine erect and relax your body. Remove any spectacles if you are wearing. Interlock your fingers and place your hands over the lap. If seated on a chair, place your feet crosswise. Close your eyes gently and concentrate on your breathing. Breathe in and then breathe out in the usual manner. You may concentrate on the music that will be provided shortly. If your thoughts deviate, ignore them and return your focus on your breathing again. வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தாழ்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து மடி மீது வைக்கவும். கதையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள் மூச்சு, பின்னர் வெளிமூச்சு. வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். முதல் 15 நிமிடங்களுக்கு இசையுடனும் அதன் பின்னர் மௌனத்திலும் தியானத்தை மேற்கொள்வோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து கூட்டு தியானத்தை மேற்கொள்வதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். Having concluded the meditation, separate your fingers and place them over your eyes and slide them away. Now open your eyes and return to your usual position. We shall now express our appreciation to have performed this meditation as a group by clapping our hands. Now I hand over the platform for further proceedings to Tama Master. Thank you. Thank you, Yoga. நன்றி நவிலும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்கின்றோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Bhavani Master for the recording. Thanks goes to Dr. Jagannathan Master for guiding the meditation. And thanks goes to myself for putting the music and playing the posters. Thank you. இப்போது இந்த தளத்தை ஸ்ரீ கந்தராஜ மாஸ்டரிடம் கையளிக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் நன்றி. இன்றைய அருமையாக நிகழ்ச்சிகள் நடைபெற்று எல்லாருக்கும் நன்றி. தமா, தாரா அண்ட் நடராஜஸ், ஜெகநாதன் மாஸ்டர் எல்லோருக்கும் நன்றி உரித்தாக. அடுத்ததாக இன்று பேசியிருப்பவர் லோகதாஸ் வேலாயுத பிள்ளை அவர்கள். இவர் முன்பும் இந்த தளத்தில் பேசியிருக்கிறார். முன்பு பேசின இவர் ஐடி கன்சல்டனாகவும் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், லண்டன் மேரகன்லான எம்எஸ்சி இன் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கின்றார்கள். முன்பு இந்த தளத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எவ்ரிடே லைஃப்
என்ற தலைப்பில் பேசினால் நல்ல வரவேற்பு இருந்தது. அதே போல இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ட் கிரியேட்டிவிட்டி சிம்பிளிஃபைங் டிஜிட்டல் டிசைன் வித் கேன்வா. கேன்வா எங்களுக்கு மிகவும் பரிச்சயமானது. கேன்வாவில் தான் நாங்கள் இந்த போஸ்டர்ஸ் முழுக்க செய்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு இவருடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஊடமாக இன்னும் வித்தியாசமாக இல்லாட்டிக்கு திறமாக செய்கிறதுக்கு இவர் எங்களுக்கு வழிகாட்டப் போகின்றார். நன்றி, வணக்கம். இப்பொழுது யோகதாஸ் ஐயா அவர்களே, இந்த தளம் உங்களுடையது. நன்றி, வணக்கம். வணக்கம் உறவுகள் அனைவருக்கும். உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதை ஏற்று மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு இந்த பயனுள்ள ஒரு நிகழ்வோடு நான் இணைவதிலும் மனதார நிறைவடைகின்றேன். இந்த தளத்தை எனக்கு வழங்கிய திரு ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா அவர்களுக்கும் நன்றி. நாங்கள் நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு செல்வோம். கடந்த முறை ஏஐயின் எவ்ரிடே லைஃப் என்று சொல்லி ஒரு சிறிய பகுதியை நாங்கள் பார்த்த நாங்கள் அதில் குறிப்பாக இந்த டூல்ஸ் எவ்ரிடே லைஃப்ஸில் இருக்கிற டூல்ஸை வந்து பார்த்த நாங்கள். அதுலேயும் ஸ்பெஷலி வந்து இந்த சாட் ஜிபிடி மற்றது கூகுளின் டூல்ஸ் கொஞ்சம் பார்த்த நாங்கள். அதோட இந்த கேன்வாவை பற்றியும் பார்த்த நாங்கள். ஸோ இன்றைக்கு நாங்கள் இதில் வந்து the same thing தான் எவ்ரிடே லைஃப்பில் வர உங்களோட டிசைன் நீட்ஸ், அது நீங்கள் உங்களோட டெய்லி லைஃபாகவும் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் சின்ன உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம், ஈவன் உங்களோட பிள்ளைகளுக்கும் கூட அதை ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த டிசைனிங் நீட்ஸை வந்து இந்த கேன்வா வந்து என்னை பொறுத்தவரை 100% அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அதை விட இந்த டூலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ரேதர் தேன் மணி பர்பஸ். இப்போ வந்து என்ன டூல்ஸ் இருந்தாலும் இல்லை என்ன ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் வந்து கூடுதலாக இந்த கொமர்ஷியல் நீட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த கேன்வா பொறுத்தவரையில் அஃப்கோர்ஸ் த கொமர்ஷியல் நீட்ஸ் இருக்குத்தான், ஆனால் அதிலும் விட மேலோங்கி நிற்கிறது வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆக்களுக்கு போகணுமென்றது தான் நான் இந்த தோட் ப்ரோசஸ். என்னமோண்டு கூட சொல்ல போனேன், ஏன் அந்த தோட் ப்ரோசஸ் இருக்குன்னு சொன்னால், இது இந்த சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் வந்து ஒரு உமன், வெரி யங் லேடி ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அவங்க நியர்லி ஒரு 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டு இருக்கிறாங்க, டிசைன் ஃபீல்டில். ஸோ அவங்களோட நோக்கம் அந்த ஆரம்பத்தில் இருந்தே வந்து அந்த அவங்களோட டீம் வந்து அந்த டிசைன் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்த அந்த டீம் வந்து கூடுதலாக இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு தான் முதல் ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ண வழிக்கிட்டாங்க. அதோட ஸ்கூல்ஸ்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் அந்த ஸ்கில்ஸை வந்து கொடுக்க வழிக்கிட்டவை. அப்புறம் அதுக்கு பிறகு தான் அதுண்ட அந்த தேவை வந்து அவங்களுக்கு விளங்கி கொண்டது. ஸோ தே கிரியேட் அ பிளாட்ஃபார்ம், அதை வந்து எல்லாரும் பாயக்கூடிய மாதிரி. இப்போ டெக்னாலஜி நல்லா இருக்கிறபடியால் அதை வந்து கிளவுட் பேஸ்டில் கொண்டு வந்துக்கணும். அதாவது இன்டர்நெட்டில் கிளவுட் பேஸ்டுன்னு சொன்னால் அதில் வச்சு நீங்கள் இன்டர்நெட்டில் வச்சு அந்த டிசைன் டூலை பாவிக்கலாம். நான் இதையும் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வளமையாக இவ்வளோ காலம் இருந்த இந்த டிசைன் டூல்ஸ் வந்து இந்த க்ரியேட்டிவ் டிசைன்ஸ் டூல்ஸ், நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் டூல்ஸ் இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து காலங்காலமாக வந்து ஒரு பவரான ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு சிஸ்டம் வேணும் உங்களுக்கு பாவிக்கிறதுக்கு. ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் வரும். நார்மல் கம்ப்யூட்டரை விட ஒரு வெரி ஹை அட்வான்ஸான கம்ப்யூட்டர் இருந்தால் தான் அந்த டிசைனிங் டூல்ஸில் வந்து பாயக்கூடியதாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அது இந்த மெமரி, அது இந்த ரீசோர்ஸ் எல்லாம் கணக்கு அது தேவைப்படும். அப்போ இதுக்கு வந்து அப்படி இல்லை, இது வந்து கிளவுட் பேஸ்டாக ஆன்லைன்லேயே வேலை செய்யும். அப்போ உங்களோட கம்ப்யூட்டருன்ற கெப்பாசிட்டி எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருக்கணும் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டான கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் இதில் பாய்க்கலாம். ஏன்னா அது வந்து க்ளவுட்டில் ரன் பண்ணுது, அதாவது இன்டர்நெட்லேயே இந்த டூல் வந்து ரன் பண்ணுது. ஸோ அது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கும் அடுத்த லேயராக வந்து இப்போ இந்த ஏஐ வரைக்கில் இந்த ஏஐயோடைய வந்து இன்டெகிரேட் பண்ணிடணும். அப்போ அந்த ஏஐயில் இருக்கிற முழு ஃபீச்சர்ஸை இந்த கேன்வாவோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பற்றி தான் நாங்களே பார்ப்போம். ஓகே, நான் இல்லை ஒரு ஸ்லைட் ஒன்று நான் சும்மா உங்களுக்கு ப்ரெசன்டேஷனை காட்டுறதுக்காண்டி ஒரு ஸ்லைட்ஸ் ஒன்று செய்கிறேன். அப்புறம் இந்த முடிகிற நேரத்தில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனும் செய்து காட்டுறேன்.
எங்களோட டைட்டில் இதுதான் இது. ஸோ சிம்பிளிஃபைங் டிஜிட்டல் டிசைன் வித் கேன்வா. நீங்கள் இந்த ஏன்னு நான் காட்டுறேன்னு சொன்னால் இந்த லோகோ எல்லாம் எங்கேயோ இடத்துலனா நீங்கள் சந்திச்சிருப்பீங்களா இன்டர்நெட்டில் எங்கே இருந்தாலும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த லோகோ காட்டுறேன். கேன்வான்னு சொல்லி ஏன் வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்தாங்க. கேன்வஸ்ன்னு சொல்லி முந்தி இந்த ஆர்டிஸ்டாகவே பாய்ப்பினோம். இந்த பேஸ்டான ஒரு அந்த என்ன ஆர்ட் டிசைனாக இருந்தாலும் அதனுடைய பேஸ் வந்து ஒரு கேன்வஸாக இருக்கும். அதுலேருந்து தான் அந்த பேரை வச்சுக்கிறேன் கேன்வான்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இந்தியன் இதில் வந்து நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ இதில் இன்றைக்கு ஒரு ஃப்ளையர் ஒன்று இதில் மேக் பண்ணியிருக்கேன் இந்த நிகழ்ச்சிக்காண்டி. நல்லா இருக்குது அது வந்து. இந்த இதே டிசைனை நாங்கள் அப்படி ஒரு என்ஹான்ஸ் டிசைனாக வந்து செய்யலாம்ன்றதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதை பார்ப்போம் அதில். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் ஓகே. நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு என்ஹான்ஸாக இப்படி செய்யலாம்ன்றதை நாங்கள் எங்களை டெமான்ஸ்ட்ரேஷனையும் பார்ப்போம் அதில். ஓகே, இப்போ மெயினாக நாங்கள் இதில் இந்த கேன்வாவில் வந்து கணக்க டிசைன்ஸ் வந்து செய்யலாம். கணக்க ஸோ அதில் நாங்கள் ஃப்ளையர்ஸை தான் எடுக்கணும். என்னன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒன்றை வச்சுக்கொண்டு இந்த டூலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ இந்த ஃப்ளையர்ன்னு சொல்கிறது வந்து அடிக்கடி பாய்க்கிற சாமான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நிகழ்ச்சி இந்த ஃப்ளையர்ஸ் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ளையர்ஸ்ன்னு சொல்லி. இப்போ இது வந்து ஒரு A4 சைஸ் ஃப்ளையர்ன்னு நாங்கள் சொல்லுவோம். சாதாரணமாக இது பாய்க்கிறது. மற்ற இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா அதுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோஷியல் மீடியாவும் தங்களுக்குன்னு சொல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் அதை போஸ்ட்னு சொல்லுவினோம். அதை ஃப்ளையர்ன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு சைஸ் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு சொன்னால் அதுக்கு ஒரு சைஸ் ஒன்று இருக்கும். இது வந்து இப்போ நாங்கள் பார்த்தது வந்து A4. இப்போ இதில் இந்த சைட்டில் நான் ஒன்று போட்டிருக்கிறேன் ஒரு சாம்பிளுக்கு. இது வந்து ஒரு A4 சைஸ்ன்னு சொல்கிறது. A4ன்னா நீங்கள் வளமையாக பாய்க்கிற அந்த ஷீட் இந்த சைஸ். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேஸ்புக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு ஒன்று இருக்குது. அப்படி ஒவ்வொரு சோஷியல் பிளாட்ஃபார்மும் சும்மா வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்களில் வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட் இதாக வச்சுக்கொண்டு இப்போ கொமன்லி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளையர்ன்னு இதுக்குள்ளே கொண்டு வரலாம். அதை போஸ்டர்னு சொன்னால் நீங்கள் ஃப்ளையர்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த ஃப்ளையர்ஸ் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணுற சாமான். ஸோ அந்த வகையில் நாங்கள் ஃப்ளையர்ஸ் ஒன்று செய்ய வலிக்கிட்டோம்னு சொன்னால் வி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் தி கேன்வாவில் என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் அந்த ஸ்கில்லை வச்சுக்கொண்டு நீங்கள் மற்ற வேறு இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் சொல்லுங்கள், ஃப்ளையர்ஸ் ஆர் பவர்ஃபுல் டூல்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரொமோஷன். ஸோ கேன்வா மேக்ஸ் ஃப்ளையர் கிரியேஷன் accessible for everyone. ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி கேன்வாவில் வந்து ப்ரோ டூல்ஸ் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த கேன்வா இந்த ஃப்ரீ வெர்ஷனை வச்சுக்கொண்டு என்னை பொறுத்தவரை நீங்கள் உங்களோட 70% உங்களோட ஒர்க் எல்லாம் செய்யலாம். அங்கால பெரிய ப்ரொஃபஷனல் ஒர்க் அதை செய்யணுன்றதை தான் நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி அதை வாங்க வேணும். அதுவும் பெரிய காசு இல்லை. நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 13 or 14 pounds நினைக்கிறேன் per month. ஸோ ஆனால் ஃப்ரீ வெர்ஷன்லேயே கணக்க செய்யலாம். இப்போ அதெல்லாம் நான் சொல்லினேன். ஸோ இட்ஸ் accessible for everyone சொல்லி. அதோட இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனான டிசைன் ஸ்கில் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கணும் இல்லை, ஒரு டிஜிட்டல் திங்ஸில் தெரிஞ்சிருக்கணும் இல்லை. உங்களோட ஒரு கியூரியாசிட்டி இருந்தால் சரி, அதை செய்யலாம். அதோட கேன்வாஸ் AI tools simplify the process and enhance creativity. இதுதான் இந்த பெஸ்ட் பார்ட் இந்த இப்போ இருக்கிற இதில். உங்களுக்கு தெரியும், இந்த ஃபோட்டோஷாப் பண்ணுறது வந்து உண்மையில ஒரு கிரேட் டூல். அடோப்னு சொல்லி அந்த கம்பெனின்ட்டு இஸ் a very great tool, still is a great tool. ஆனால் அதுக்குள்ள வேலை செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து சரியாக படிக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு கோர்ஸ் மாதிரி அதுக்கு டெடிகேட் பண்ணி படிக்கணும். வேறு அதில் நிறைய பேஷன்ஸ் வேணும், ஹவர்ஸ் கணக்கில் இருந்து எல்லாம் வேலை செய்ய வேணும். இப்போ அதிலே வந்து இந்த AI அதெல்லாம் அடாப்ட் பண்ண வழியாக கொஞ்சம் ஒர்க்குகள் குறைவாக இருக்குது. ஆனால் வெரி ப்ரொஃபஷனல் டூல். ஆனால் அதே நேரம் யூ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் அதில். அதோட நிறைய திருப்பிலாம் செய்ய வேணும். ஆனால் இங்கே வந்து அது ஒன்று அந்த ஸ்கில் தேவையில்லை. நீங்கள் ஒரு 2 or 3 செய்தீங்கன்னா அடுத்த நேரம் நீங்களே செய்யலாம் அதில். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் தட். Again, the power of Canva plus AI. So Canva வந்து என்ன பொறுத்தவரை it is a powerful tool. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி why is powerful tool is run on the cloud. That's the more advantage. And also
the most of the design things they bring together in one place. ஸோ அதால் ஒரு பவர்ஃபுல் அதோட சேர்த்து இந்த ஏஐஎம் அதோட வந்து சேர்த்துக்கொள்ளைக்குள்ள இஸ் அ வெல் அட்வான்ஸ்டு டூல்னு தான் சொல்லலாம். The basic features, easy to use, drag and drop interface. இப்போ இதில் வந்து சும்மா ஒரு நான் வந்து காட்டியிருக்கிறதில்ல. இதில் நாங்கள் அந்த டிசைனில் போனாலே பார்க்கலாம். இதில் பார்க்க உங்களுக்கு சின்ன சின்ன இதில் ஐகான்ஸ் மாதிரி இருக்குது. இது ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஏஐ இன்டெக்ரேஷன், ஏஐயில் செய்கிற வேலையில் நாங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணி பொடிஞ்சு வந்து அதன் எஃபெக்டுகளை வந்து பார்க்கலாம். இப்போ இதில் ஒவ்வொரு ஏஐ ஒர்க்குகளும் வந்து ஃபோட்டோஷாப்பில் அதில் செய்கிறேன்னு சொன்னால் இட் டேக்ஸ் டைம், நியர்லி ஹவர்ஸ் கணக்கிலேருந்து வேலை செய்கிற விடயங்கள் இதில் வந்து சின்ன சின்ன கிளிக்குகள், சின்ன சின்ன ஆக்ஷன்ஸோடு நாங்கள் செய்யலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்த கேன்வாவில் வந்து த டெம்ப்ளேட்ஸ், த thousands ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. வந்து நாங்கள் அதில் போய்க்க நான் காட்டுறோம் என்னென்னு சொல்லி. டெம்ப்ளேட்ஸ்னால் உங்களுக்கு விளங்கும். என்னத்திலையும் இப்போ சும்மா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நியூ டாக்குமெண்ட்டுக்கு போக முதல் உங்களுக்கு ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து காட்டுவீங்க. நீங்கள் என்ன ஒரு லெட்டர் ஒன்று ட்ராப் பண்ண போகிறீங்களா, அல்லது ஒரு ரெசமே ஒன்று, ஒரு சிவி ஒன்று செய்ய போகிறீங்களா, ரெண்டாவது அந்த டெம்ப்ளேட்ஸை காட்டு. நீங்கள் அதில் ஒரு டெம்ப்ளேட்டை பிக் பண்ணிங்கன்னா அதிலேயே நீங்கள் சில சேஞ்சஸ் செய்து போட்டு அங்கே போகலாம், கணக்கை ஒர்க் பண்ணணும் மட்டும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து thousands ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சர்ச்சில் எனக்கு இன்ன டெம்ப்ளேட் வேணுமான்னு சொல்லி போட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சே ஐ வாண்ட் டு கிரியேட் அ இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஓ ஐ வாண்ட் டு கிரியேட் அ A4 சைஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் அது இந்த டெம்ப்ளேட்ஸ், அது இந்த ரிலேட்டட் டெம்ப்ளேட்ஸை காட்டும். அதில் ஒன்று நீங்கள் பிக் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ டெம்ப்ளேட்ஸ் ஆர் தேர். And the AI powered features are the magic resize. நாங்கள் பார்ப்போம் அதில் என்னென்று சொல்லி. Adjust designs for the different platforms. So then நான் சொல்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு சொன்னால் இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸோ அதில் சொல்லிடணும். The magic write, generate a compelling content. இப்போ நீங்கள் அதில் வந்து இப்போ கிராமர் செக்குகள் மாதிரியே அதிலே வந்து செய்யலாம். மற்றது சஜஷன் பெறுமா, அதில் இப்போ நீங்கள் ஒரு டைட்டில் ஒன்று போடுறீங்கன்னு சொன்னால் அந்த டைட்டிலுக்கு சஜஷனும் கூட வரும். ஸோ அதுவும் இருக்குது அதுக்குள்ள. மற்றது டிசைன்ஸ் சஜஷன்ஸ், ஆட்டோ என்ஹான்ஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. ஓகே, அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு டிசைனை நீங்கள் உங்களோட ஹோப்லேயே செய்து போட்டு ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அதில் வந்து ஆட்டோ என்ஹான்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதை நாங்கள் யூஸ் பண்ணினால் சிஸ்டம் வந்து உங்களோட டிசைனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னா சிஸ்டத்தில் சொல்லும் என்னென்ன விஷயங்களை வச்சுக்கொண்டு இன்னொரு வேர்ஷன் ஒன்றை காட்டும். திஸ் இஸ் த என்ஹான்ஸ் வேர்ஷன். உங்களோட விருப்பம் பண்ணால் அதை எடுக்கலாம், இல்லைன்னா ஸ்டில் நீங்கள் உங்களோட ஓன் டிசைனுக்குள்ளே போகணும்னாலும் போகலாம். So again, it's a cloud-based, accessible everywhere, anywhere. So that is a great advantage. Okay, இதில் நீங்கள் எல்லாரும் சில பேர் இதை அவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் இதை பேசிக்காக எல்லாரும் தெரிய ரெக்கமெண்டாக தான் இதில் கேன்வா எப்படி அது ஆக்சஸ் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் ப்ராக்டிக்கலாக போய் பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் வந்து canva.com-க்கு போயிட்டு அதில் வந்து சைன்அப் பண்ணலாம். வந்து வளமையாக உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ வச்சுக்கொண்டு செய்யலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் உங்களோட இமெயிலை வச்சுக்கொண்டு உங்களுடைய அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் நல்ல மட்டும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வச்சுக்கொண்டோ அல்லது உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா அது இந்த உங்களோட கூகுள் ப்ரொஃபைலோ அல்லது உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை வச்சுக்கொண்டே அது அங்கே போய் அந்த என்ன சொல்கிறது அந்த இன்டர் பிளாட்ஃபார்மை வந்து அல்லது க்ராஸ் பிளாட்ஃபார்மை வந்து கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கும். அதாவது இன்கேஸ் நானே அதை தனியாக இமெயிலில் வச்சு க்ரியேட் பண்ண சொல்கிறேன்னு சொன்னால் இன்கேஸ் இப்போ உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ரீச் தான் நடந்தால் அல்லது இந்த கேன்வாவில் ஏதாவது ப்ரீச் நடந்தால் ஒன்றுக்கு பிரச்சனைன்னா மற்றதும் வந்து பிரச்சனையாக போகும். அதை கண்டித்தான். ஸோ தனித்தனியாக அதில் வச்சுக்கோங்கன்னா நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன். Okay, choose the free plan or explore pro for advanced features. என்னை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி 70% ஆஃப் யுவர் ஒர்க் வந்து ஃப்ரீயில் வச்சே செய்யலாம். நீங்கள் நான் காட்டுறேன். அதுக்கு மேலே நீங்கள் அட்வான்ஸ் வெர்ஷன் சொன்னால் அதை செய்யலாம். அதாவது ப்ரோ வெர்ஷன், அதில் கணக்க வெர்ஷன்ஸ் இருக்காங்க. ப்ரோக்கு அடுத்த டீம் ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கால என்டர்பிரைஸ் ஒன்று இருக்குது. அதெல்லாம் அங்கால இதே பெரிய பிஸ்னஸாக செய்கிறாக்களுக்கெல்லாம் பாவிக்கிறது.
மற்றது நீங்கள் இப்போ ப்ரோ வெர்ஷன் பாய்க்கிறண்டாலும் இதில் 1 month ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு 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 ஒன்றையும் லூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த வித் இந்த 1 monthல வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா கேன்சல் பண்ணணும். இல்லாட்டி கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா சம்திங் 13 or 14 pound நீங்கள் பே பண்ணணும். இது அந்த லொகின் ஏரியாவில் சும்மா ஒரு படம் போட்டிருக்கேன். ஓகே. So நாங்கள் அதில் once you signed in, the choosing the perfect flyer template. இப்போ இதில் வந்து நான் சும்மா ஒரு 3 டெம்ப்ளேட்டை வந்து இதில் காட்டியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், வெல் ப்ரொஃபஷனல் டெம்ப்ளேட். இதே மாதிரி நாங்கள் அதில் பார்ப்போம், hundreds of thousands of templates இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸ் அங்கே ஆல்ரெடி இருக்குது. இப்போ இதுக்குள்ள நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு இருக்கிற கண்டென்ட்ஸுகளை சேஞ்ச் பண்ணி போட்டு உங்களோட கலர்ஸுகள் வேணுமென்னா சேஞ்ச் பண்ணலாம். அப் டு யூ. ஃபோன்டுவல்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இது வந்து ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பேசிக்லேருந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா பிளாங்க் டெம்ப்ளேட்லேருந்து பெறலாம், ஒரு பிளாங்க் டிசைன்லேருந்து. ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸில் எப்படி பார்க்குறதுன்றதுக்காண்டி தான் இதை சொல்லியிருக்கு. சர்ச் ஃபார் த ஃப்ளையர் இன் த template library, filter by industry, style and purpose, preview and select the template. இது வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜ் தான் இதில் காட்டியிருக்கிறேன். நாங்கள் அதில் பார்ப்போம். எனிவே டிரெக்டாகவே பார்ப்போம் அது. ஸோ the step by step flyer creation. ஓகே. இதில் நான் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் இதில் நாங்கள் ப்ராக்டிக்கலாக போய் டீப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. Replace the placeholder text with your own content. The templates-ல இருக்கிற டெக்ஸ்ட்களை தான் முதல் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். முதல் add or remove images using the Canvas photo library or your uploads. ஸோ அங்கே இருக்கிற நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்களை மாற்றி போடி இன்கேஸ் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் இங்கே போடணும்னு சொன்னால் on your left hand சைடில் வந்து இமேஜஸ் அண்ட் ஆல்சோ கேன்வாண்ட் இமேஜ் லைப்ரரியும் இருக்கும். அதே நேரம் நீங்கள் உங்களோட ஓன் இமேஜும் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அதில் யூஸ் பண்ணலாம் இதுகளில். அண்ட் சேஞ்ச் கலர்ஸ், ஃபோன்ஸ் அண்ட் லே அவுட்ஸ் டு மேட்ச் யுவர் பிராண்ட் ஓ தீம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். உண்மையில் அந்த ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸுக்கும் ஒரு இப்போ ஸ்டார்டில் செய்யக்கும் அந்த வித்தியாசமாக தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது இப்போ ஒவ்வொரு ஃப்ளையரை பார்த்தீங்கன்னா தெரியும், சம்ஹோ ஒரு ஃபீல் குட் ஒன்று இருக்கும் இதில். ஏன்னா அது எப்படி வருதுன்ற காரணம்னு சொன்னால் இந்த கம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் த கம்பினேஷன்ஸ் ஆஃப் த ஃபோன்ஸ் அதில் யூஸ் பண்ண. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து ஒரு ஸ்டாப் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதிலெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக் பேஸ் இருக்கும். இந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இதெல்லாம் வந்து ஒரு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர் கம்பினேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோன்கள் எல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த ப்ரொஃபஷனாக விரைக்கில் நீங்கள் செய்ய நீங்களும் வந்துடுவீங்க. ஸோ அதில் வந்து அதான் அந்த கலர்ஸ், ஃபோன்ஸ், லே அவுட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அது வேற வேணும். யூஸ் AI பவர்ட் சஜஷன்ஸ் for text and design enhancements. இப்போ நீங்கள் அதை செய்தன்றிருக்கே உங்களுக்கு சில சஜஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். கட்டாயம் நாங்கள் போய்க்க பார்ப்போம். அதில் யூஸ் பண்ண பாருங்க. சிலதில் வந்து அது எல்லாத்தையும் பாவிக்கணும் பண்ண இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் தெம்மா குட். ஓகே. இந்த அடுத்த இந்த ஏஐ டூல் இருக்கிற அடுத்த இந்த குட் ஏஐ டூல்ஸ் இதில் பார்ப்போம். என்னன்னு சொன்னால் இந்த மேஜிக் ரைட்னு சொல்லி இருக்கிற சாமான் வந்து உண்மையில் இஸ் த பெஸ்ட் ஒன். மற்றது தி ஏஐ ஜெனரேட்டட் கிராஃபிக்ஸ் ஃபார் யூனிக் விஷுவல் எலிமெண்ட்ஸ். இதுவும் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த கிராப் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. மற்றது இந்த இருக்குது. இதெல்லாம் வந்து இது வந்து ப்ரோலான் இருக்குது. நம்ம ஃப்ரீல இல்லை, ப்ரோலான் இருக்குது. இந்த 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 கிராப் இமேஜ் என்றும் இருக்குது, கிராப் டெக்ஸ்ட்னு இருக்குது. இதுகளெல்லாம் வந்து உண்மையில் இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுலேயே இப்போ நான் கனாலமாக பார்க்கல ஃபோட்டோஷாப். நான் சொல்கிற ஃபோட்டோஷாப் நியர் 2 years பேக் வரையும் தான் நான் பார்த்தேன்னா அதுக்கு பிறகு நான் பார்க்கல.
இதெல்லாம் பாய்க்கிறோன்னு சொன்னால் நிறைய டைம் ஒர்க் அங்கே இருக்குது, நிறைய நேரம் உங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட் கிளிக்லேயே வந்து இதெல்லாம் செய்யலாம். ஸோ அந்த 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 ஏஐ டூல்ஸை நாங்கள் பார்ப்போம். And experiment with the animation effects for digital flyers. Yeah, இப்போ ஃப்ளையர்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஸ்டில் இமேஜ் உள்ள ஒரு ஃப்ளையர் தான் யோசிக்கிறோம். ஆனால் அதே நேரம் இப்போ வந்து அனிமேட்டட் ஃப்ளையர்ஸ் கூட இருக்குது. அது இப்போ ஏன்னு சொன்னால் ஃப்ளையர்னு சொன்னால் நாங்கள் தனியாக ஒரு சுமார் ஒரு 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 ஸ்டில் இமேஜ் மாதிரி மாத்திரம் யோசிக்கிறீங்களா. இப்போ நீங்கள் இந்த சோஷியல் மீடியா போஸ்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அனிமேட் பண்ணுற மாதிரி இமேஜஸ் வரும். ஈவன் ஒரு பார்க்க வீடியோ மாதிரியே இருக்கும். அதை வந்து ஜிஃப்னு சொல்லுவாங்க, ஜிஃப் இமேஜஸ்ன்னு சொல்லி. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன சர்டன் மூமெண்ட்ஸோடு இருக்கும். ஸோ அதுகள்னாலாம் செய்யலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்த ஃபைனலாக நீங்கள்லாம் செய்து முடிஞ்ச பிறகு உங்களோட ஒர்க்கை வந்து அப்படி சேவ் பண்ணி அது செய்கிறன்றதும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் செய்கிற ஹார்ட் ஒர்க் எல்லாம் வந்து ஒரு சரியான ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ இங்கே கன்வா பொறுத்தவரை நாங்கள் இதில் ஃப்ளையரை தானே பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ ஒரு ஸ்டில் ஃப்ளையர் நாங்கள் முதல் காட்டின மாதிரி அந்த A4 சைஸ் ஃப்ளையர் ஒன்றை நாங்கள் செய்கிற மாதிரி யோசிக்கிறோம் என்றால், உங்களுக்கு அந்த ஃப்ளையர் வந்து எப்படி வேணுமென்னு சொல்லி உங்களுக்கு முதலே தெரிய வேணும். வளமையாக ஒரு இமேஜ் என்று சொன்னால் இதை இந்த PNG அல்லது JPG சொல்லி 2 ஃபார்மேட்லேருந்து தான் நீங்கள் சேவ் பண்ணணும். மற்றது PDF-லேயே வந்து சேவ் பண்ணலாம் இன்கேஸ் அது ஒரு பிரிண்ட் பர்பஸுக்கு. இப்போ நீங்கள் அந்த ஃப்ளையர் எடுத்து வெளியில் வந்து ஒரு பேப்பர் பேஸ் பிரிண்ட் ஒன்று செய்ய போகிறீங்களா, இல்லை ஒரு ஒரு ஃபோட்டோவாக பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதில் PDF-ல் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் காட்டியிருக்கேன் இந்த இதில் ஒரு இமேஜில். இதில் வந்து இந்த சேவ் டவுன்லோடுன்னு வந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது JPG, அப்புறம் PNG என்று காட்டும். கேன்வா வந்து சஜஸ்ட் பண்ணுற ஃபார்மேட் வந்து PNG தான். அடுத்து PDF ஸ்டாண்டர்ட், அடுத்து PDF பிரிண்ட்னு சொல்லி. ஸ்டாண்டர்ட்னு சொன்னால் இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த PDF ஸ்டாண்டர்ட். PDF பிரிண்ட் வந்து இது வந்து ஒரு பிரிண்டிங். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளையரை செய்து போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. அதை பிரிண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பர்பஸுக்கு பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னாலே அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணலாம் இதில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு A4 சைஸ் ஃப்ளையர் ஒன்று செய்கிறீங்க, அதை நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க பெரிய ஒரு 6 அடி ஒரு ஆள் உயரத்தில் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னாலும் இதில் வந்து அந்த சைஸுக்கு செய்யலாம். அந்த அளவுக்கு அதை என்லார்ஜ் பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் அது சுமார் டிஜிட்டலாக தான் ஷேர் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் PDF-ல் கொடுத்தா சரி. எஸ், இதில் இப்போ நீங்கள் கன்வாவில் வச்சுக்கொண்டே சேவ் பண்ணுற மாதிரி இதில் கன்வாவில் வச்சுக்கொண்டே நீங்கள் உங்களோட எங்கெங்கே ஷேர் பண்ணலாமோ உங்களோட ஈவன் சோஷியல் பிளாட்ஃபார்மும் ஷேர் பண்ணலாம் இதிலேருந்து, இந்த அவுட்புட்டில் இருந்து. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதாக இருக்குது. ஈவன் நீங்கள் இமெயில்ஸ் அங்கே போடுறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நேரடியாகவே நீங்கள் செய்து முடியல அதெல்லாம் செய்யலாம். ஸோ அதில் நீங்கள் செய்த ஒர்க்குகளை வந்து எப்படி சேவ் பண்ணி உங்களோட தேவையான ஃபார்மேட்டில் எப்படி சேவ் பண்ணுறேன்னு தான் இதில் சொல்கிறேன். அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா MP4 வீடியோன்றெல்லாம் இருக்குது. உங்களுக்கு நான் முதல் கைக்கு சொன்ன அந்த அனிமேஷன் உள்ள ஃப்ளையர்ஸ் அதுன்னு சொன்னால் வீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணலாம். எய்தர் MP4 வீடியோ அல்லது GIF பண்ண ஃபார்மேட்லேயும் அதில் சேவ் பண்ணலாம். ஓகே, நாங்கள் இப்போ நேராக பார்ப்போம் ஒரு அந்த கேன்வா ஃப்ளையர்ஸ் எப்படி செய்கிறோம்னு சொல்லி. நான் நேராக டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு போகிறேன். இப்போ நீங்கள் canva.com போனீங்கன்னு சொன்னால் ஓகே, நேராக இதான் வரும். இந்த மெயின் சைட் வந்து canva.com தான். இப்போ இது இங்கே இங்கிலாண்டுன்றபடியால் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த URL அது ஆட்டோமேட்டிக்காக அது எங்களோட லொக்கேஷனை டிரெக்ட் பண்ணி கிரேட் பிரிட்டானியம் ENGB என்று வரும். ஸோ இதான் உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் பேஜாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் சுமார் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் குயிக்காக. இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதில் முதலாவது இதில் சொல்லி இந்த டாக்குமெண்ட்ஸ், ஒயிட் போர்ட், ப்ரெசன்டேஷன்ஸ், social videos, social means social media stuffs,
அதாவது பிரிண்ட்ஸ், வெப்சைட்ஸுன்ற டெம்ப்ளேட்ஸ் மேலே செய்யணும். பட் அதில் அந்த அளவுக்கு பெரிய இன்டெப்த்தாக அதில் இல்லை. நான் சும்மா அதில் போட்டிருக்கிறேன் அந்த வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ். வேர்ட் ப்ரெஸ்ஸில் செய்கிற வெப்சைட்டுகளுக்கு ஓரளவுக்கு அது அது வந்து செய்யலாம் அதில். மற்றபடி பெஸ்போக் வெப்சைட்ஸ்களுக்கு இதெல்லாம் அது பிரயோஜனப்படாது. மறுபடி இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் சரியாக இருக்கும். மற்ற இங்கால வந்து சொல்லிடுறோம் இது என்னென்ன பேக்கேஜஸ், அதாவது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைட் இருக்குன்னு சொல்லி. இந்த கேன்வாண்ட ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரீ வெர்ஷன், அடுத்தது வந்து ப்ரோ வெர்ஷன், மற்றது கேன்வா டீம்ஸ் அண்ட் கேன்வா என்டர்பிரைஸ். என்னை பொறுத்தவரை இந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நான் கனகாலமாக இந்த கேன்வா ப்ரோவும் என்னோட கேன்வா டீமும் இருக்குது. டீம்னு சொன்னால் என்னோட வேறையாக்கள் வேலை செய்யணும். ஸோ இந்த டீமும் நான் வச்சு வேலை செய்கிறேன். இந்த கேன்வா ஃப்ரீயாக நீங்கள் பார்ப்போம். இதில் இருக்கிறது நீங்கள் 70% ஆஃப் த ஒர்க்கை நீங்கள் செய்யலாம். இல்லை அதே நேரம் அந்த கேன்வா ப்ரோவில் என்னென்ன இருக்குது, கேன்வா டீம்ஸில் என்னென்ன இருக்குது நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. உண்மையில் இது ஒரு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இந்த இந்த ஃபேஸ்புக், இந்த வாட்ஸ்அப் அதுகள் மாதிரி இதுவும் ஒரு கேன்வாம் ஒரு ஒரு மல்டி பில்லியன் வேல்யூ பிளாட்ஃபார்ம். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ இல்லையா, அது ஆல்மோஸ்ட் 40 பில்லியன் வேல்யூக்கு மேலே போயிட்டு அது வேல்யூ $40 பில்லியன். மேபி கூட இருக்கலாம். நான் இப்போ ஒரு 3 or 4 months முதல் உள்ள கதையை சொல்கிறேன். நான் நியர்லி இந்த கேன்வா பிளாட்ஃபார்மோட நான் டைப் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்குமா நினைக்கிறேன். இந்த கான்ஃபரன்ஸ் அதுக்கெல்லாம் எனக்கு இன்விடேஷன் வருது. என்னென்னு சொன்னால் என் டீமின் ஒர்க்காலையும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு more than 40 to 50,000 டிசைன் செய்திருக்கிறோம் நினைக்கிறேன். ஸோ அதால் அந்த 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 இன்விடேஷன்கள் வர்றது அடிக்கடி. மறுபடியும் நீங்கள் இதில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க என்ன இருக்குன்னு சொல்லி. கணக்க விஷயங்கள் இருக்குது. ஓகே, நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பார்ப்போம். இப்போ நீங்கள் முதலாவது இதில் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ண வழிக்கிட்டீங்கன்னாலே முதல் வந்து என்ன ஸ்டார்ட் டிசைனிங்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லும், இல்லை லாக்இன் பண்ண சொல்லும். ஸோ இது இங்கே இந்த கோர்னரில் இருக்குது. இந்த இருக்கையில் லாக்இன் அண்ட் சைன் அப். ஸோ சைன் அப் பண்ணால் உங்களுக்கு தெரியும். முதல் நீங்கள் இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சைன்இன் பண்ணணும். உங்களோட இன்ஃபர்மேஷன் போட்டு லாக்இன் சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணினா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணுற இடம் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா நீங்கள் முதல்ல சைன் அப் பண்ணணும். இது ஓகே, ஏற்கனவே நான் வந்து இதில் சைன் அப் பண்ணிட்டேன். வேறு இந்த இமெயில்ஸில் வச்சுக்கொண்டு. இப்போ நீங்கள் புதுசாக வராக்கலன்னு சொன்னால் நான் முதல் சொன்ன மாதிரி கண்டினியூ வித் கூகுள் அல்லது ஃபேஸ்புக். ஆனால் நான் சொல்லுவேன், உங்களோட ஏதாவது இமெயிலை வச்சுக்கொண்டு செய்யுங்க. உங்களோட இமெயில் ஒன்றை வச்சுக்கொண்டு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு தனியாக ஒரு ஐடென்டிட்டியாக, ஸோ தனியாக ஒரு என்டிட்டியாக இருக்கும். சாரி, இப்போ நீங்கள் கூகுளோட வச்சு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கூகுள் பிளாட்ஃபார்ம் இதுவும் வந்து இன்டராக்ட் பண்ணும். அதால் என்ன பொறுத்தவரை அந்த செக்யூரிட்டி இஷ்யூகள் அதை பற்றி தான் நான் யோசிக்கிறேன். ஏதாவது இடத்துல உங்களோட செக்யூரிட்டி ப்ரீச் என்று சொன்னால் மற்றது வந்து எஃபெக்ட் பண்ணாது. இப்போ நீங்கள் தனியாக இண்டிபெண்டாக வச்சிங்கன்னா. ஸோ அதுதான் நான் யோசிக்கிறது. மற்றபடி இட்ஸ் அப் டு யூ. இதை இப்படி இந்த கூகுளால் அல்லது ஃபேஸ்புக்கால் நீங்கள் சைன்இன் பண்ணுறதுனால அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் கூகுளால் சைன் பண்ணீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நீங்கள் கூகுள் ட்ரைவில் இருக்கிற உங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இங்கே கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுகளில் இப்போ கூகுள் ட்ரைவில் நீங்கள் நிறைய இமேஜஸ் வச்சுருப்பீங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, நிறைய ப்ரெசன்டேஷன் வச்சுருப்பீங்க, வீடியோ வச்சுருப்பீங்க. இப்போ அதுகளை நீங்கள் இங்கே நேரவே எடுத்து வேலை செய்யலாம். ஸோ அந்த அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து என்ன பர்சனல் திங் நான் சொல்லுவேன், இண்டிபெண்டாக வச்சுக்கலாம் வந்து சொல்லி. ஸோ கண்டினியூ வித் இமெயில்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து உங்களோட இமெயிலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோட் ஒன்று அனுப்பும் உங்களோட இமெயிலுக்கு. அந்த கோடை நீங்கள் இதில் போட்டிங்கன்னு சொன்னால் சைன்இன் பண்ணிடும். அவ்வளோதான். அப்புறம் உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கூட கண்டி கொடுத்தீங்கன்னா சரி. அதை விட வேறு ஒன்றும் கேட்காது ஆரம்பத்தில். ஸோ நான் இந்த இமெயிலை கொடுக்குறேன். ஸோ இதில் இந்த எந்த கோடுன்னு சொல்லி வரும் உண்டு. இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சைன்இன் பண்ணிக்க இப்படி தான் வரும்.
ஓகே, இது சைன் ப்ராசஸ் வந்து வெரி சிம்பிள். ஓகே, அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா நினைக்கிறேன். ஓகே, இதுதான் உங்களோட இந்த வெரி ஃபர்ஸ்ட் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதில் நான் ஏற்கனவே ஒன்றுமே இல்லை இங்கே. ஸோ இதில் வந்து இந்த டிஸ்கவர் ட்ராப்டோபர்னு சொல்லி இது வந்து இந்த அக்டோபர் மந்த்லி ஒரு இவெண்ட் ஒன்று செய்தவை. ஸோ அதில் கணக்க விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணவே. ஸோ அதுன்ற இதைத்தான் இதில் போட்டிருக்கிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் கணக்க யோசிக்க தேவையில்லை. மற்றபடி இந்த பேசிக் திங்கை இதிலேயே பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு இதில் என்னென்ன நீங்கள் செய்யலாம்ன்றது இந்த முதல் மெயின் பார்லேயே முழுதிலும் கிடக்குது. ஸோ இதில் வந்து இங்கே ஸ்டார்ட்லேயே ஃப்ளையர்னு சொல்லுது. மற்றது இதில் சம்திங் நியூஸ், பர்த்டே கார்டு, டாக்குமெண்ட்ஸ், ஒயிட் போர்ட், ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா, வீடியோ, மற்றது பிரிண்ட், வெப்சைட், கஸ்டமைஸ், அதெல்லாம் வருது. இதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் பண்ணுற சாமானம் முன்னுக்கே போட்டிருக்கீங்க. சரியா? இல்லையான்னு சொன்னால் நீங்கள் இதில் இந்த கிரியேட் டிசைன்னு சொல்லிட்டு தானே இது அந்த இந்த இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான என்ன ஒரு பாப்பப்ல வரும். உங்களுக்கு தேவை என்ன தேவையோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அவ்வளோமே இருக்குது. சரியா? ஓகே, இப்போ நாங்கள் இதில் வந்து இப்போ இதுலேயே ஒன்றில் நீங்கள் இதிலேயே கிளிக் பண்ணாலும் சரி, இங்கே ஒரு ஃப்ளையர்னு சொன்னாலும் சரி, அல்லது இதில் கிளிக் பண்ணி வந்தாலும் சரி, எப்படி என்றாலும் சரியா? ஸோ இதில் நான் ஃப்ளையர்ன்ற கிளிக் பண்ணுறேன். இல்லை நீங்கள் தேடியும் வரலாம். நான் இப்போ ஆரம்பத்தில் ஃப்ளையர்ன்ற கிளிக் பண்ணுறேன். இல்லை ஃப்ளையர்ன்ற கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளாங்க் ஃப்ளையர்ன்னு வருது. அந்த சைஸ் வந்து அதில் வந்து போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு A4 சைஸில். சரியா? ஓகே, அது நேரம் நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லோட்ஸ் ஆஃப் சாம்பிள்ஸ் டெம்ப்ளேட்ஸ் கிடக்கு. இதை தான் சொல்கிறேன் டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லி. இந்த மேலே வருது டெம்ப்ளேட்ஸ்ன்ட்டு. இதில் நீங்கள் உங்களோட கர்சரை வச்சு மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இல்லை தெரியும். இல்லை இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா சரி, இதில் நான் கிளிக் பண்ணினால் இது இமீடியட்டாக உங்களோட இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் வந்துடுவீங்க. இந்த இது வந்து டெம்ப்ளேட்னு சொன்னால் இது வந்து வெரி ப்ரொஃபஷனலான டெம்ப்ளேட் அவையே செய்து வச்சுக்கணும். இப்போ இது உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதே நீங்கள் இந்த இடங்களில் நீங்கள் வந்து ஃபில் இந்த பிளாங்க் தான் செய்யணும். வேறு ஒன்றும் உங்களுக்கு க்ரியேட்டிவாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. என்னை பொறுத்தவரை இந்த கலர் கோட் மற்ற இதில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து வெல் ப்ரொஃபஷனலி டிசைன்டு ஆல்ரெடி. இப்போ இதில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை ஃபில் இந்த பிளாங்க் செய்யணும். இப்போ இதில் வந்து நான் சொன்னேன் இப்போ இது வந்து ஃப்ரீ அண்ட் மற்றது ப்ரோ வெர்ஷன் சொல்லி. இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ தான். இதில் ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் எல்லாமே பாவிக்கலாம் ஃபுல்லாகவே. இது பாவிக்கலாம், இது பாவிக்கலாம். ஸோ இதில் இதெல்லாம் பாய்க்கலாம். எது ப்ரோ வெர்ஷன்டா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இடத்துல காட்டும் சில அந்த இடங்களில் ப்ரோன்னு சொன்னால் அது இந்த ஒரு சைனோட வந்து காட்டும். இதெல்லாம் ஸ்டில் ஃப்ரீ தான். சரி, இப்போ ஒரு தேங்க்யூ ஃப்ளையர். சரியா? இங்கே இதில் வந்து காட்டுது. இந்த சைஸ்கள் எல்லாமே இதில் காட்டுது. உங்களுக்கு பார்க்க தெரியுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ப்ரோ. இப்போ அது வந்து இது வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷன். ஸோ இதை சொல்லி நீங்கள் இது பாய்க்கிறேன்னு சொன்னால் நீங்கள் 30 day ஃப்ரீ ட்ரையல் எடுத்து போட்டு ஒர்க் பண்ணலாம் இல்லை. சரியா? இப்போ இதில் நீங்கள் இப்போ ஒரு ஃப்ளையர் ஒன்று இல்லை தேங்க்யூ ஒன்று இருக்கிற மாதிரி எதுண்டாலும் நீங்கள் ஒன்று நீங்கள் ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒரு ஃப்ளையரில் ஒன்று செய்ய போறீங்க. ஒரு சம் கைண்ட் ஆஃப் நோட்டீஸ் ஓ அனௌன்ஸ்மெண்ட். இப்போ நான் சும்மா போடுறது நோட்டீஸ்ன்னு சொல்லி ஒன்று இங்கே இது உடனே சஜஸ்ட் பண்ணது கணக்கு. இதில் நாங்கள் இதில் கிராண்ட் ஓப்பனிங்னு சொல்லுது. அதே மாதிரி அதையே நாங்கள் போடலாம். கிராண்ட் ஓப்பனிங்னு சொல்லி இங்கே அதே சஜஸ்ட் பண்ணது. இப்படி போட்டிங்கன்னா இங்கே இப்போ இதுகளில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் கூடுதலாக செய்கிறதெல்லாம் கூட இதுக்குள்ள ஃபில் இந்த பிளாங்க் தான். சரி, இதெல்லாம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இதுக்கு போட்டிருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிசைன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கான்னு தெரியும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ். இப்போ நான் இதில் ட்ராக் பண்ணால் தெரியும். இங்கே எல்லாம்
வெளியில் போகுது. இதில் பார்த்தா ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒன்று சேர்த்து வச்சு கிடக்கும். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸான ஆட்கள் செய்து வச்சுக்கணும் உங்களுக்கு பாய்க்க சொல்லி. சரியா? இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் வந்து தனித்தனி எலிமெண்ட்ஸ். உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் அதில் என்னென்று விளங்கினா நான் இந்த இங்கே இந்த சைட் பார் இருக்குது தானே, இதில் இந்த இருக்குது இந்த எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி. இப்போ இதில் இதுக்கெல்லாம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு இருக்கிறதான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். உதாரணத்துக்கு இதில் இந்த கிராஃபிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ இதில் ஒரு இந்த ஐஸ்கிரீம் இந்த கப் ஒன்று இருக்கும் இந்த. ஸோ இதெல்லாம் எவ்ரி திங்ஸ் ஆர் வெரி இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ். இதில் கணக்கை கொண்டு வந்து போட்டிருக்கேன் இதில். அதே நேரம் இந்த மிடில் இருக்கிறது இதுகள் எல்லாம் வந்து டெக்ஸ்ட் இந்த இருக்கு. இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலும் சேம் இதுதான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் அதுகளை. ஆனால் இப்போ இதுகளுக்குள்ளேயெல்லாம் நிறைய அந்த டிசைன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. டிசைன் எலிமெண்ட்ஸ்னா டிசைன் அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ இதில் நீங்கள் இந்த ஹலோ இப்படி ட்ராக் பண்ணிக்க பார்த்தா தெரியும், இது ஒரு சர்க்கிள் மாதிரி போகுது. அது ஒரு ஃபீச்சர் ஒன்று இதுண்டு. அதை நீங்கள் நினைச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அதை இந்த மற்ற இது இந்த கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். மற்றது இன்னும் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸில் வந்து மாற்றலாம். இப்போ இந்த எஃபெக்ட்ஸை வந்து மாற்றணும்னா இங்கே இதுக்கு ஒரு கலர்ஸ் இருக்குது, இங்கே இதே ஒரு கலர் இருக்குது. இப்போ இந்த கலரை நீங்கள் மாற்றிட்டு நான் ஒரு சும்மா தெரியறதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கண்ட்ராஸ்டான கலரை போடுறேன். அதே நேரம் இந்த எஃபெக்ட்ஸுக்கு திரும்ப வந்து அதுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இன்னொரு கலரை நீங்கள் அதில் சூஸ் பண்ணலாம். சரியா? அதுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி ஓரளவுக்கு. அது வந்து மேட்ச் பண்ணும். ஸோ இதுக்குள்ள எப்படி டிஃப்ரெண்டான வேலையை நீங்கள் அதுக்குள்ளே வந்து செய்யலாம். வந்து கட்டாயம் வந்து டெம்ப்ளேட்டில் உள்ளதான் பாய்க்கணும் வேண்டியில் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட விஷயங்களை நீங்கள் ப்ளே பண்ணலாம் அதுக்குள்ள. அதே மாதிரி தான் இதில் எல்லா டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இதில் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து மாற்றினீங்க, கலர் மாற்றினீங்க. இதில் வந்து இதை செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் இந்த ஃபோன்ட்டை வந்து மாற்றுறேன்னா இங்கே இந்த பாரில் வந்து இதில் வந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த சைட்டில் வந்து காட்டுறது முழுத்திலும் வந்து ஃபோன்ஸ். சரியா? இப்போ இதில் ஃபோன்ஸ்ன்னு சொன்னால் இதில் நாட் ஓன்லி த ஃபோன் நேம் இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுது, அது இந்த எஃபெக்டோட வருமே இல்லை. இந்த ஃபோன் வந்து எப்படி அதன் அப்பியரன்ஸ் இருக்குமோ அதே மாதிரியே வரும். சரியா? இப்போ இதில் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இதில் இந்த டிக் பண்ணப்பட்டிருக்கு இந்த ட்ரீமிங் அவுட் லவுட் சான்ஸ்ன்னு சொல்லி அதுதான் இந்த ஃபோன்ட். இப்போ நான் இதை மாற்றுறேன். நீங்கள் பார்த்தீங்களா? இதை மாற்ற இங்கே மாறும். இப்போ இது ஓரளவுக்குன்னா இந்த கெஸ் ஒர்க்கை இதில் பார்க்கலாம் நீங்கள் இங்கே சைட்டில் இந்த ஃபோன்ட் எப்படி வரப்போன்னு சொல்லி. this one. சரியா? இப்போ இதெல்லாம் உங்களோட கியூரியாசிட்டி தான். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னால் முதல் இந்த டெம்ப்ளேட்ஸில் என்ன தேவை ஃபாலோ பண்ணியிருக்கணுன்றதை பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். முதல் அந்த கலர் ஸ்கீமுகள் அதுகளை பெருசாக சேஞ்ச் பண்ணாமல் உங்களோட கண்டென்ட்டை அதுக்குள்ளே போட்டுவிட்டு அந்த கலர் ஸ்கீமோடையே முதல் ஃபாலோ பண்ண பாருங்க. பிறகு உங்களுக்கு ஐடியா வரும் இது ஏன் இந்த கம்பினேஷன்ஸ் எல்லாம் வாசிக்கணும். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் ஆரஞ்ச் அதெல்லாம் கூட வந்திருக்குது. பேக்ரவுண்ட் ஒரு பியல் yellow. மற்ற கலர்ஸ்கள் எல்லாம் கொஞ்சம் இதை பாவிச்சிருக்கணும். ஸோ அது ஏன் அப்படி பாவிக்கணும்ன்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக தான் தெரியும். இப்போ அது இப்போ தெரிஞ்சுன்னா அப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஸோ இது டெக்ஸ்ட். அப்புறம் இங்கே அதுக்கு ஸ்டைல்ஸும் இருக்குது. இங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் தனியாக ஹேண்ட் ரைட்டிங்னு சொன்னாலும் தனியாக பிக் பண்ணலாம். இதுக்குள்ள இந்த ஹோல் ஹேண்ட் ரைட்டிங்னு இதில் வரும். அதே மாதிரி பேக் பண்ணிவிட்டு கோஆப்ரேட் ஸ்டைல். அதே மாதிரி இங்கே இந்த பிளாக் ஸ்டைல் கொஞ்சம் திக்காக அப்படி வரதான் அந்த பிளாக்ஸ். ஸோ எல்லாமே இங்கேயே இருக்குது. சரியா? இப்போ இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணோம்னா இங்கே இதில் இந்த க்ளோஸ் அமர்த்தினீங்கன்னா அது போயிடும் அப்படியே. சரியா? மற்றது இந்த எலிமெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் கிடக்குது. நீங்கள் இதில் இருக்கிற எல்லாமே வந்து நான் எலிமெண்ட்டான்னு சொல்லுவேன். அதாவது இந்த இவ்வளவு டெக்ஸ்டேன் தவிர
இந்த மிச்சம் யூஸ் பண்ணியிருக்க முழுத்திலுமே எலிமெண்ட்ஸ் தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், plenty ஆஃப் எலிமெண்ட்ஸ். என்ன பொறுத்தவரை இந்த எலிமெண்ட்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணீங்கன்னாலே நல்ல ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஃப்ளையரை நீங்கள் எடுக்கலாம். ஃப்ளையர்னு என்னென்றாலும் சரி. வளமையாக நீங்கள் இப்போ உங்களோட வீட்டில் உங்களோட ஒரு லவ் ஒன் ஒன்றுக்கு ஒரு பர்த்டே கார்டு ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால், ஸோ plenty ஆஃப் திங்ஸ் இங்கே இருக்கும். இதில் வந்து ஒரு சாம்பிளுக்கு நாங்கள் ஓகே, நான் இதில் என்ன செய்யறேன்னா இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஒரு ஃப்ளையர் ஒன்று நாங்கள் ஒன்று டிசைன் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட சிமிலாக இன்னும் ஒன்று செய்கிறோம்னு சொன்னால் இதிலே வந்து இந்த சைட்லேயே ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு blank கேன்வாஸ் ஒன்று கிடைக்கும். சரியா? கலர்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணலாம், புதுசாக ஒன்றெல்லாம். இல்லையாண்டா இதையே வச்சுக்கொண்டு நீங்கள் வேற ஒரு சிமிலர் சேஞ்சஸாக செய்ய போகிறீங்க. இது உங்களுக்கு வேணும், இதே மாதிரி இன்னொன்று செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இதை டூப்ளிகேட்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கிரியேட் another one. ஸோ இது இப்படியே நீங்கள் சேவாக வச்சுக்கொண்டு இதில் வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அதில் செய்யலாம். இதுகள் உங்களுக்கு இந்த எலிமெண்ட்ஸில் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி வேறு ஏதாவது போட போகிறீங்கன்னு சொன்னால் செய்யலாம். கலர்ஸை பேக்ரவுண்டை மாற்ற போகிறோம்னு சொன்னால் அதை செய்யலாம். சரியா? இப்போ இதுகளில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ்கள் விட்டு வேறு ஃபோன்ஸ்கள் வச்சு வேறு ஏதாவது செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஸோ நீங்கள் புதுசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. இதிலிருந்தே நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை இதை செய்யலாம், நிறைய டைமை சேவ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பிளாங்காகவே வேணுமென்னு சொன்னால் இங்கே ஒன்று செய்யலாம் உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு. ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து நான் இன்னொன்று கொண்டு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று, இப்போ இதில் வந்து இதோட பேக்ரவுண்ட் ஒரு பிஎல் ஜெலோ ஒன்று இருக்குது. ஸோ இதான் இதில் பேக்ரவுண்ட். இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஒயிட்டு தான் கிடக்குது. இதில் பேக்ரவுண்டுக்கு நீங்கள் போகிறோன்னு சொன்னால் ஓகே, நீங்கள் இதில் இந்த பேனலில் வேறு ஒன்றும் இதில் காணையில் நான் என்னென்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எனிவே இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து காட்டுதானே உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ்னு சொல்லி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கிராஃபிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது. கிராஃபிக்ஸ்ன்னு சொன்னால் ஜஸ்ட் கிரியேட்டட் ஒன், நாட் அ ஃபோட்டோஸ். மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸாகவும் இருக்குது பேக்ரவுண்ட்ஸ். சரி, அப்போ இதில் இங்கேயும் வந்து அதுதான். இப்போ இங்கேயும் வந்து இந்த சைன் இருக்குது தானே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைன் இருக்குது எல்லாம் ப்ரோ. நீங்கள் அதில் வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் பே பண்ணணும். பட் இது எல்லாம் வந்து ஃப்ரீ பேக்ரவுண்ட்ஸ். சரி, இப்போ நான் இதை வந்து இதில் கிளிக் பண்ணேன், இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருது. சரியா? இதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி போட்டு செட் இமேஜ் ஆஸ் எ பேக்ரவுண்ட் வந்து போட்டிங்கன்னா இங்கே அது பேக்ரவுண்ட் வந்துடும். பார்த்தீங்கன்னா நல்ல வடிவான பேக்ரவுண்ட் வந்துட்டு. ஸோ இது வந்து ஃப்ரீ. இப்போ இதை நாங்கள் இதில் இந்த பேக்ரவுண்டை பாய்க்க போகிறோம்னு சொன்னால் இது வந்து இதில் வந்து சொல்லும், இதில் கோடு வருது. ஸோ தட் மீன்ஸ் அது வந்து பெய்ட் வெர்ஷன் சொல்லி. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பாய்க்கலாம், வெரி பியூட்டிஃபுல் பேக்ரவுண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அவுட்கம்மே வந்து மாற முடியும். இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் மாற்றிக்கல, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஓகே, நான் இங்கே இதை காட்டுறேன். கிராஃபிக்ஸ் ஐயா, இந்த கிராஃபிக்ஸில் நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான plenty ஆஃப் திங்ஸ் எடுக்கலாம். இதில் மற்றது இப்போ இதில் ஒன்றை காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இதில் இது எடுக்கிறேன். இப்போ இதை நான் பேக்ரவுண்டை செட் பண்ணுறேன், ரிப்ளேஸ் பேக்ரவுண்ட். சரியா? இப்போ நான் இதை போட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் இந்த ஏஐ இந்த விளையாட்டு. இங்கே மேஜிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்போ நான் இது எடுத்தபடியால் இது எல்லாம் எங்களுக்கு விருப்பமாக இருக்குமென்னு சொல்லுது. இந்த சைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஏஐ வந்து எங்களோட சேர்ந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ மேஜிக் ரெக்கமெண்டேஷன். ஸோ சிஓலன்ட்டு போட்டிங்கன்னா எனக்கு இந்த டேஸ்ட் வந்தோடனே அதுக்கு விளங்கிட்டு எனக்கு இந்த டேஸ்ட் தான் வருதுன்னு சொல்லி கூட இங்கே பாருங்கள், இதில் plenty ஆஃப் திங்ஸ் வந்து காட்டு. இதில் எவ்வளோ இருக்குன்னு இதுகளில் எது என்ன நீங்கள் எடுத்து இதில் பாவிச்சு கொள்ளேலும். சரி,
ஸோ நீங்கள் வேலை செய்ய இப்ப இது வந்து போன போன இதில் நான் சொன்னேன் தானே, இது வந்து மெஷின் லேர்னிங்னு சொல்லி மெஷினும் லேர்ன் பண்ணுது, நீங்களும் லேர்ன் பண்ணிங்க. நீங்கள் ஒன்று செய்ய உங்களோட கிரியேட்டிவிட்டியை அது கேப்சர் பண்ணும். நீங்கள் என்ன வழியில் நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னு அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் இது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இதுவும் விருப்பமாக இருக்கும்னு சொல்லி இந்த கண்டினியூஸாக செய்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தட்ஸ் அ பியூட்டி. ஸோ இது நீங்கள் செய்யலாம். மற்றது இது இப்படியானதை செய்ய வலிக்கிட்டீங்கன்றாலே உங்களுடைய அந்த டோட்டல் டேஸ்ட்டே வந்து மாறிடும். உங்களுடைய ஒரு ஃப்ளையர் செய்கிறதுக்கு இப்போ இதில் எனக்கு நேரம் எவ்வளோ அடக்கம்னு தெரியல. உங்களுக்கு நான் அந்த பேசிக்காக காட்டினேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி அந்த ஃப்ளையர் ஒன்று நிகழ்ச்சி செய்யறீங்களான்னா அதிலேயே நிறைய மாற்றங்கள் செய்யலாம். இப்போ நான் அந்த அடிப்படையில் சொல்லி கொண்டு வரேன். நீங்கள் அதில் நீங்கள் இதுவரை அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ இப்போ இதில் 10D இமேஜில் செய்யிருக்கிறோம். சரியா, நான் இந்த பிளாங்கை வந்து டிலீட் பண்ணுறேன். இதில் எல்லாத்தையும் நீங்கள் டிலீட் பண்ணலாம், ஒரு நட்டம் இல்லை. சரியா, இது எனக்கு தேவையில்லைன்றபடியாக டிலீட் பண்ணுறேன். நான் சும்மா எக்ஸ்ட்ராவாக தான் க்ரியேட் பண்ணேன் இதை. ஓகே, இதில் நானே மேலே சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் இந்த எலிமெண்ட்ஸை வந்து எவ்வளோ கூட பாவிக்கலாமா பாவிங்கோ. உங்களை திருப்பி இந்த பேக்குக்கு போடணுன்னா இந்த இதில் கிளிக் பண்ணி போட்டு இந்த அரோவால் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்குக்கு வந்துடும் உங்களோட இதுகள். இதில் நீங்கள் இந்த எலிமெண்ட்ஸில் வந்து நிறைய தேடலாம் உங்களுக்கு. இதில் மற்ற என்னமோன்று சொல்கிறேன், நிறைய இப்போ இந்த எங்களோட கல்ச்சுரல் சார்ந்த நிறைய விடயங்கள் வந்து கல்ச்சுரல் சார்ந்த விடயங்கள் நிறைய இதில் இருக்குது. நீங்கள் தேடி எடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் தமிழ்னு சொல்லி போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கேன்வா வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஸோ மச் ஆஃப் ஸ்டாஃப்ஸ். நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் அதுகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதில் பாவிச்சு கொள்ளிடும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட கொண்டாட்டங்கள் பொங்கல் எல்லாத்துக்கும். ஸோ அது ஒரு குட் திங். இப்போ நிறைய ஆட் பண்ணி கொண்டு வரீங்க இதில். முந்தைய ஆரம்பத்தில் இல்லை, டெஃபினெட்லி இப்போ நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது எல்லாம். இல்லை டைம் இருக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டிருக்கேன். ஓகே, நான் இதை முடிவு கொண்டு வரேன். இந்த லாஸ்ட் திங், இது எப்படி சேவ் பண்ணுறன்றது தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் இப்போ இது வந்து உங்களோட ப்ராஜெக்ட். சரியா, இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் இந்த இதில் வந்து பேர் கொடுக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நான் இதை வந்து ப்ராஜெக்ட் 1ன்னு சொல்கிறேன். ப்ராஜெக்ட் 1 ஏன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இதை வந்து சேவ் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே இந்த ஷேரை வந்து கிளிக் பண்ணி ரைட் பிறகு இதில் வந்தீங்கன்னா டவுன்லோட். இந்த டவுன்லோடில் வந்தீங்கன்னு சொன்னால் அப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து சஜஸ்ட் பண்ணும்போது PNG இமேஜ்னு சொல்லி இதில் நீங்கள் என்ன டைப்பையும் எடுக்கலாம். சரியா, JPG, PNG, PDF. இந்த இதுக்கு என்ன பொறுத்தவரை PNGக்கே போங்க. இதில் சைஸ் வந்து காட்டுது. இப்போ இது வந்து 1 மல்டிப்ளையர்னு சொன்னால் இது ஒன்று தான் இது. சரியா, இதை வந்து நீங்கள் கூட எடுக்கிறீங்கன்னு சொன்னால் கூட மாற்றினீங்கன்னு சொன்னால் அந்த சைஸில் வந்து கூடும். இப்போ இதில் அடுத்த இதில் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 10 இமேஜ் இருக்குது இந்த சேம் ப்ராஜெக்டில். இப்படியே சேவ் பண்ணீங்கன்னு சொன்னால் 10 இமேஜும் சேவ் ஆகிடும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் ஒவ்வொன்றா சேவ் பண்ணுவோம். இதை நான் அன்டிக் பண்ணி போட்டு பேஜ் 1, அதாவது இந்த பேஜை வந்து சேவ் பண்ணுறேன். டன். ஸோ டவுன்லோட். ஸோ இப்போ இது வந்து டவுன்லோட் ஆகுது முதலாவது இமேஜ். ஸோ அது நான் இதில் உங்களுக்கு தெரியுதோ தெரியல, நான் அதை காட்டுறேன். இதில் இந்த இருக்குது, இதில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகினது. இதான் இப்போ இதில் முதலாவது இமேஜ். அதே மாதிரி அந்த ஷேருக்கு வந்து 2வதுன்னு சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த 2வது வந்துடும். ஸோ அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நான் பேசிக் விளங்கி இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி லோகதாஸ். சிறப்பான செய்தி கேட்டு கரகோஷம் செய்வோமா? 30 கைதட்டல்கள் மாத்திரம். கேள்விகள் கேட்பதற்கு 13 நிமிடங்கள் மாத்திரம் தந்துள்ளார். அதை கருத்தில் கொண்டு அதிகம் கதையாமல் இதில் நாங்கள் இவ்வளவும் படித்ததே போதும், நீங்கள் உங்கள் கேள்விகளை தொடுக்கலாம். முதலாவதாக
Paramila Master, would you like to நீங்க சொல்லுங்க please? Paramila Master? அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். லோகேஷ் மாஸ்டர், நீங்க வடிவாக விளக்கமாக எங்களுக்கு இந்த கன்வா பற்றி சொன்னீங்கள். பார்க்க வெரி இன்ட்ரெஸ்டா இருக்கு, லேர்ன் பண்ணணும் போல இருக்குது. ஏஐயும் அது மூலம் கணக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்பதான் தெரியுது நாங்க ஏஐ வடிவா யூஸ் பண்றோம். உண்மையா ஒர்க் லைஃபையும் நார்மல் லைஃபையும் இது சரியா ஈஸியா இருக்குது. எனக்கு ஒரு கேள்வி, இப்ப இத நாங்க டேப்லெட்ல யூஸ் பண்ணலாமா? கம்ப்யூட்டர் வைட் பண்ணி, இப்ப ஸ்ரீலங்காவுக்கு போனா கம்ப்யூட்டர் வசதி இருக்காது எங்களுக்கு. அப்ப அந்த டேப்லெட் கொண்டு போனா அதை யூஸ் பண்ணலாமா? அங்க அதுல கேன்வாவை நாங்க பிளையர்ஸோ அல்லது நோட்டீஸ் அப்படி எதுவும் செய்யலாமா? ஆமாம், அதில் ஸ்டில் டெஸ்க்டாப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செய்யலாம். ஆனால் பெஸ்ட் ஆன்லைனில் வச்சு செய்கிறதா நல்லா. டேப்லெட்டில் இருக்குது, ஆப் இருக்குது. இப்போ மொபைல்லேயும் அந்த ஆப் இருக்குது, கேன்வா ஆப். நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் சேம் லொக்கேஷனை வச்சுக்கொண்டு. எல்லாம் செய்யலாம் இதே மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி ஆப் இருந்தா சரி. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. அதை தான் கேட்குறேன். நீயும் நன்றி, நல்ல ஈஸியா ஆக்கிடுவீங்க. உண்மையா லேர்ன் பண்ணணும் போல இருக்குது. தேங்க்யூ. நன்றி பரமலா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையாக யோகதாஸ் ஐயா அவர்கள் இன்று சிறப்பாக கன்வாவை எப்படி யூஸ் பண்றது, அதுல ஏஐயும் சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி என்று சொல்லியிருந்தார். இதுக்கு நேரம் காணாதபடியா ஒன்று சொன்னா அடுத்த முறை பார்ட் 2க்கும் போய் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நாங்கள் கூட செய்து கொண்டிருக்க கன்வால தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட விரிவாக செய்யறதுக்கு உங்களுடைய பேச்சு எல்லாருக்கும் உதவியா இருக்கும். அது மாத்திரமில்லை, உங்களோட பேச்சை கேட்டு பலர் எங்களிடம் லேர்ன் பண்றதுக்கு வரப்போறார்கள்ன்றது விஷயம் இருக்குது. அது எத்தனை பேர் வருகிறீங்களும் தெரியல, பார்ப்போம். ஆனா இதில் கணக்க படிக்க வேண்டி கிடக்குது. முதல்ல கேன்வாஸ் செய்தவர் இந்த கம்பெனிக்கு கேட்க ரிஃப்யூஸ் பண்ணவர்கள் அது சரியில்லை என்று சொல்லி எல்லாம் அவரை ஊக்கப்படுத்தல. ஆனால் பில்லியன் பவுண்ட்ஸ் பிஸ்னஸுக்கு மேலால செய்து கொண்டிருக்கிறார்ன்றது நல்ல விஷயம். இப்ப நான் நிகழ்ச்சி நேரலுக்கு போகின்றேன். நேரம் கருதி நாளைக்கு காலமே ஒவ்வொரு தேர்ஸ்டே மார்னிங்கும் சரோஜினி நலந்துவன் அவர்கள் சேர் யோகா அண்ட் மைண்ட் செஷன் செய்ய வருகிறார் சிட்னில இருந்து. இப்போ இந்த 11 மணிக்கு சந்திரகலா மாஸ்டர் ஒரு புக் ரிவ்யூ பண்ணவார், ஜேம்ஸ் ரெட்ஃபீல்ட் என்ற அவருடைய புத்தகத்திலிருந்து. நாளைக்கு 8 மணிக்கு வழக்கம் போல கதம்ப நிகழ்ச்சி வியாழக்கிழமையில. அதில் பாடலாம், படித்ததில் பிடித்ததை பற்றி கூறலாம், மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எதென்றாலும் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், என்னதை பற்றி என்றால் அனுப்பலாம். அதே போல ஃப்ரைடேயும் யோகா நிகழ்ச்சி இலங்கையில் இருந்து சிவசுதா மாஸ்டருடையது. இந்த வினயகீத்தானுடைய நிகழ்ச்சி 11 மணிக்கு யூகே நேரம். சித்தேன் பகிர்கிறேன். வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி இரவு யோகர் சுவாமிகளுடைய நிகழ்ச்சி இருக்கு என்று கூறிக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் தியானத்தின் பிறகு பலவிதமான பேச்சாளர்களோ நிகழ்ச்சிகளோ இருக்கின்றது. அதில் முடியுமான அளவு பலர் இதில் கலந்து கொண்ட நல்லா இருக்கும். எல்லா விடயங்களையும் நான் சாட் பாக்ஸ்ல போடலாம். அந்த கதைகளை கூறி நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து சரோ மாஸ்டரை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சந்தர்ப்பத்திற்கு மிக்க நன்றி. என்னுடைய கேள்வி மேலும் சுருக்கமாக இருக்கும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கிரீட்டிங் கார்டு, தீபாவளியாக இருக்கலாம், இது ஒரு பர்த்டே கார்டாக இருக்கலாம், கிரியேட் பண்ணினா சேவ் பண்ணிட்டு எப்படி பிரிண்ட் பண்ண முடியுமா? அது கார்டு ஃபார்மில் பிரிண்ட் பண்ணிடுமா அல்லது பேப்பர் ஃபார்ம்லாலும் பிரிண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். கட்டாயம் செய்யலாம். நீங்கள் பிரிண்ட் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக ஒரு இமேஜ் இருந்தால் நீங்கள் அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு தெரியும் தானே. உங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு இமேஜ் இருந்தால் அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் தானே. இதில் இப்போ நீங்கள் கேன்வாவில் செய்தால் நான் சொன்ன மாதிரி அதை சேவ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது உங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு இமேஜாக சேவ் ஆயிடும். அதை போல நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆனால் பிரிண்ட்டுக்கு நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரை பிடிஎஃப் இருக்குது தானே. பிடிஎஃப் ஆப்ஷன் எடுத்துட்டு அதில் அந்த பிரிண்ட் பிடிஎஃப்னு சொல்லி அந்த பிரிண்ட்டுக்குரிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ பிடிஎஃபா சேவ் பண்ணணுமா? பிடிஎஃப்ல அந்த 2 வெர்ஷன் இருக்கும். ஸ்டாண்டர்ட், மற்றது பிரிண்ட் குவாலிட்டின்னு சொல்லி நீங்கள் அந்த பிரிண்ட் குவாலிட்டியை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது அந்த ரிசல்ட் அந்த குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நன்றி. அடுத்து தாரா மாஸ்டரை அழைக்கின்றேன். Thank you, Dhamma Master.
It's a very good presentation, very great presentation, Logodas Master. Thank I you. would like to know, please, for optimizing the social media on email, can you explain a little bit more about that, please, if you don't mind? Optimizing email. Optimizing for social media or email. It's I don't know. complicated. On your It's very. slides. I don't know. The optimization is optimizing social media or optimizing email is a very generic Yeah. one. If you ask this specific way, then I can explain what exactly you want. Oh, okay. Yeah, that's what I wanted to know. Like about optimizing. What do you mean by that? ஸ்லைடுல போட்டிருந்தேன் You put it on your slides as well. Oh, all right. Okay. Yeah. So for example, say, but social media means, say, for example, if you want to create an Instagram post, right? So people will create as ever they like it, even though in the tools where the tools are available in the social media. For example, if you open the Instagram, there will be a tool to edit or something. But if you use this kind of Canva tool or something, it's like a professional stuff. I mean, you can use as a professional stuff, and once you create it from here, and you can transfer it into the social media. That's the way you can give a very enhanced way. That's what my understanding. All right. நன்றி லோகதாஸ். நீங்க திரும்பவும் வர வேண்டும், எங்களுக்கு விவரம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போது கோநேசனை அழைக்கின்றோம். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நேரத்தின் அருமை கருவி நான் விதவா கேட்கிறேன் ஐயா. ஆனா நீங்கள் அந்த உண்மையான ஏஐயோட தான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணபடியால் அதை ஒரு உங்களோட டோக்கு கொஞ்சம் டிவியேட் பண்ணுது. ஆனா இப்ப நாங்கள் ChatGPT-ல ஒரு கேள்வியை கேட்க மறுமொழி தருது தானே. அது இப்ப எந்த கேள்வி என்னடா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு நான் படிப்பிக்கிறபடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு எக்ஸாம் போர்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க பாஸ் பேப்பர்ஸ். உதாரணத்துக்கு A-level எக்கனாமிக்ஸ் எடுங்கோ, அதுல அவங்களோட வெப்சைட்ல பாஸ் பேப்பர்ஸ் போடுவாங்க. என்னென்ன கேள்வி லாஸ்ட் இயர் May 2023 என்னண்டு. இப்ப நாங்கள் இந்த ChatGPT-க்கு போய் can you do model answer for AQA May 2023 கொஸ்டின் பேப்பர் என்று சொன்னால் ஆன்சர் வருமா? அப்படி செய்யலாமா? ஒரு கேள்விக்கு மறுமொழி தருமா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அதை பர்சனலாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கல. என்னை பொறுத்தவரையில் இப்போ இப்படி இருக்கு. இப்போ நீங்கள் எக்ஸாக்ட்லி சே இப்போ 2023 சே பாலாஜி GCSE பாலாஜி ஓ A-level பாலாஜி பேப்பர் கொஸ்டின் சொல்லி அந்த கொஸ்டினை மென்ஷன் பண்ணி அதுக்கு ஆன்சர் கேட்டீங்கன்னா சொல்லும். அது தெரியும், அது செய்யலாம் தானே. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா அந்த இப்ப இந்த பேப்பர் உங்களோட இந்த வெப்சைட்டுக்கு போய் கேள்வியை தேடி எடுத்து இது பெரிய பேப்பரா இருக்கும். என்ன இப்போ A-level பேப்பர் மேசிவ் எத்தனையோ பக்கமா இருக்கும், பெரிய பெரிய கேள்விகளை. அப்ப அப்படி செய்யலாமோ தெரியல. அது கேள்வியை சர்ச் பண்ணிட்டு மறுமொழி தருமோன்றது நீங்கள் ஒரு நாளும் அதை அனுபவிக்கல. பண்ணி பார்க்கல. பட் நான் செய்த ரிசர்ச்சில் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிகிள் இருக்குன்னு வைங்களேன். நீங்க இந்த எக்ஸாம் பேப்பர் மாதிரி ஒரு ஆர்டிகிள் இருக்குன்னு வைங்களேன். ஈவன் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கலாம். ஒரு சண்டே டைம்ஸோ இல்லை ஃபைனான்சியல் டைம்ஸோ ஒரு ஆர்டிகிள் இருக்குன்னு சொன்னா அதை சொல்லி அந்த ஆர்டிகிளை சொல்லி அது எனக்கு ஒரு சமரைஸ்டு வெர்ஷன் எனக்கு வேணும் என்று சொன்னா எக்ஸாக்ட்லி தரும். அப்படி அப்படி செய்யறபடி இது செய்யக்கூடும் இருக்குமோ கட்டாயம். அது அவைலபிலிட்டி இன்டர்நெட்ல அவைலபிலிட்டி இருந்தால் செய்யும் அது கட்டாயம். இது எக்ஸாம் ஒரு எக்ஸாம் போர்டும் தங்களோட கேள்விகளை போடுவாங்க. அது நாங்கள் சரியா கேட்டோம்னா அது செய்யத்தானே செய்ய வேண்டிய. ஆமா செய்யும். ஓகே, நன்றி ஐயா, தேங்க்ஸ். செய்து பார்ப்போம். இதுல சதா மாஸ்டருக்கு கேள்வி விடுங்க. நாங்கள் தான் அதுல கூட இன்வால்வ் இந்த கேன்வால. நாங்கள் கேள்வி இருந்தா கேளுங்க. தாரா மாஸ்டரும் எனக்கு கேள்வி கேளுங்க. சதா மாஸ்டர் உங்களுக்கு கைபோட தெரியாது? நான் கைபோட விரும்பல. இல்ல, நான் சொல்றதுக்கு இருந்தேன்னா டைமே பார்த்து கொண்டு நான் அருமையாக ப்ரெசன்டேஷன் செய்திருக்கிறீங்க. நான் அடிக்கடி செய்கிறபடியால் வடிவாக கவனித்து கொண்டிருந்தேன். ஆனா பாட்டு வரைக்கும் தான் எனக்கு புதுசாக படிக்க வேணும்னு நினைக்கிறேன்.
இப்ப செய்து கொண்டிருக்கிறபடியால் ஓரளவுக்கு நீங்க சொன்னதெல்லாம் வடிவாக விளங்கினது. நீங்க அடுத்த பார்ட் 2க்கு வரைக்கும் கொஞ்சம் கூட தெரியாத விஷயங்கள் வரும் நினைக்கிறேன். கட்டாயம் அடுத்த முறை வந்து விளங்கப்படுத்துங்கோ. சரியான நேரத்துக்கு முடிக்க எங்களுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. நீங்க என்ன சொல்ல போறீங்களோ லோகதாஸ்? உண்மையிலே இதான் இந்த டிசைன் ஒர்க்ன்னு சொல்றதே வந்து எல்லாரும் அவர்ஸ் கணக்கில் இருந்து செய்கிற வேலையான. அப்போ இந்த கன்வா வந்து ஏஐடி டூலோட வந்து சேர்ந்தபடியால் கொஞ்சம் அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்களும் தந்துருக்குது. அப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுத்து. அப்போ நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. இது ஒரு ஷோர்ட் டைம் தான். அதாவது அந்த ஷோர்ட் டைமில் என்ன செய்யலாமோ அதை நான் செய்திருக்கிறேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. Chat box ல இருக்குது. Chat box ல இருக்கு. Okay. செய்கிற ஆக்களுக்கு தான் விளங்கும், செய்யாத ஆக்களுக்கு எல்லாம் விளங்காம். இல்ல கொஞ்சம் பேர் தான் இப்ப செய்யணும். இதுல 3 பேர் செய்யணும் போல இருக்கு. மற்றபடி மற்றாக்கள் முன்னுக்கு வர வேணும். அதில் பயந்து கொண்டு நிற்கணும். தியானம் செய்யறார்கள், பயப்பட தேவையில்லை. Yeah. Only one message. Only one message from Jaya Master from Canada. He says, "Thank you very much. Excellent presentation. Thank you." Thank you. இதோடு நிறைவு செய்வோமா? அருந்ததி இந்த முறையும் மாஸ்டர் பாருங்க, அடுத்த முறையும் பாருங்க, பார்ட் 2க்கு கூடங்கள் அடிக்கலாம். கூட நேரம் கேட்டு எடுத்து போட்டு வந்து எங்களுக்கு விளங்கப்பட்டீங்கன்னா எங்களுக்கு யோசனையா இருக்கும். எனக்கும் ஆசையா இருக்குது செய்யறதுக்கு. பார்ப்போம். நிறைவு செய்வோமா இருந்தது மாஸ்டர்? ஆமாம், மிக்க நன்றி Okay. லோகதாஸ், மிகவும் அருமையாக கூறியிருந்தீர்கள். நான் இன்னும் செய்ய தொடங்காதபடி என்கிட்ட கேள்விகள் இல்லை. செய்ய தொடங்கின பிறகுதான் கேள்வி வரும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. Okay.